Welcome to Nursing Skill Channel. I am Kalayarisi, Master of Science in Community Health Nursing Department. This is part 2 video. World Health Organization 2025 அவங்க நம்ம ஆரோக்கியமா இருப்பதற்காக சில நல்ல வழிமுறைகளை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்னா இது உலக சுகாதார அமைப்பு அல்லது உலக சுகாதார நிறுவனம்னு சொல்லுவாங்க. இது ஐக்கிய நாடுகள் கீழ் இது வேலை செய்யுது. இந்த நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா நான் முதலாவதா சுகர் ரொம்ப குறைவான அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான அளவுக்கு சுகர் நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது நோய்களை உருவாக்கும் அப்படின்றாங்க. என்னென்ன நோய்களை உருவாக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது டைப் 2 டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படின்னா நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. 2வது வகையான நீரிழிவு நோய் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உடல் பருமன் ரொம்ப அதிகமா வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்லீரல் நோய் லிவர் டிசீசஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாம பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கு. தோல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் ஹார்ட் டிசீஸும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. அதனால பல வகையான நோய்களை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம எப்போதும் சுகரை குறைவான அளவுக்கு தான் பயன்படுத்தணும். அது தேவைக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். சுவை சுவை வேணும், இனிப்பு சுவை வேணும்னு சொன்னா நம்ம சுகருக்கு பதிலாக நம்ம மற்ற ஒரு இனிப்பான ஒரு உணவு நம்ம பயன்படுத்தலாம். வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் தட் இஸ் ஜாகரி, நெக்ஸ்ட் ஹனி, தேன் எடுத்துக்கலாம். இது மாதிரி கருப்பட்டி இருக்கு. இது மாதிரி உணவுகளை நம்ம சர்க்கரைக்கு பதிலாக மாற்றாக இதை எடுத்துக்கிட்டா நமக்கு நல்ல உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ஜாகரி அதில் உங்களுக்கு அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது உடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால நம்ம இது மாதிரி பின்பற்றி வரும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கடுத்து அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, பி ஆக்டிவ், எப்போதும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு உடலும் நம்ம மனமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலும் மனமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளால் எல்லா வேலைகளும் ஒழுங்காக செய்ய முடியும். முதலாவதாக அந்த நன்மை நமக்கு கிடைக்குது. 2வது நன்மை என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், நமக்கு இரவில் நல்ல தூக்கம் வருவதற்கு நல்ல தூக்கம் வருவதற்கு இது உறுதுணையாக இருக்குது. அந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்குது. இது நம்ம